ஊட்டியில் நடக்கக்கூடிய மாநாட்டுக்கு வந்த வைஸ் சான்சலர் துணைவேந்தரை தமிழ்நாடு அரசு, குறிப்பாக தமிழ்நாட்டு அரசனுடைய புலனாய்வுத்துறை நேரடியாக போய் மிரட்டுச்சு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை தமிழ்நாடு கவர்னர் RN ரவி இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் முன்னாடி வெளிப்படையாக பொது தளத்தில் வச்சிருக்கிறார். RN ரவி வச்சிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டை எடுத்து பார்க்கும்போது அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டுக்கு எந்த விதமான ஆதாரமே இல்லை அப்படின்னு அம்பலமாயிருக்கு. எதுக்காக RN ரவி இது மாதிரியான ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை தமிழ்நாடு அரசு மீது திடீர்னு வச்சிருக்கிறார்? இதுக்கு பின்னாடி நடந்துட்டு கூடிய அரசியல் என்ன? இந்த கூட்டத்துக்கு வந்த இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதி தன்கர் இவர் என்ன பேசினாரு? இவர் பேசுறதுக்கும் RN ரவி பேசுறதுக்குள்ள தொடர்பு என்ன? இதுக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய சதி வேலைகள் என்னென்ன? வணக்கம், இது தமிழ் குரல். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பரபரப்பா பேசப்பட்டிருக்கூடிய மிக முக்கியமான விஷயம் எது அப்படின்னா, கவர்னர் தமிழ்நாடு அரசின் மீது வைத்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அதாவது எந்த விதமான அடிப்படை ஆதாரமே இல்லாம அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கான எந்த விதமான ஆதாரத்தையும் பொதுவெளியில் கொடுக்காம பொதுவெளியில் நின்று தமிழ்நாடு அரசாங்கத்தை ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. இன்னைக்கும் நாளைக்கும், அதாவது இந்த 2 நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஊட்டியில் துணைவேந்தர்கள் மாநாடு நடக்குது. இந்த மாநாட்டை கூட்டினது யார் அப்படின்னா ஆளுநர் ரவி. இந்த மாநாட்டுக்கு யாரை சிறப்பு விருந்தினர் அழைச்சிருக்காரு அப்படின்னா இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர். இதில் என்ன நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, இந்த மாநாடு நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு, குறிப்பாக தமிழ்நாடு அரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் துணைவேந்தர்களுடைய ஒரு மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டில் மிக முக்கியமாக கல்வி புலம் சார்ந்து பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டுச்சு. அந்த விவாதத்துக்கு பிறகு அதுக்கு போட்டியாக இப்போ ஆளுநர் ஒரு மாநாட்டை கூப்பிட்டிருக்காரு. இந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட 32 துணைவேந்தர்கள் கலந்துக்கல. மொத்தம் 41 பல்கலைக்கழகங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியும் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியும் இருக்குது, ப்ரைவேட் யூனிவர்சிட்டியும் இருக்குது. இப்போ இதில் ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியை சார்ந்த எந்த வைஸ் சான்சலருமே கலந்துக்கல. இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தனியார் பல்கலைக்கழகத்தை சார்ந்த சில பேர் கூட கலந்துக்கல. பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவங்களுடைய பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய டீனு, பிரின்சிபல், டைரக்டர் இப்படின்னு ஒரு அஃபிஷியல் அத்தாரிட்டியை அந்த மாநாட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஏறத்தாழ இந்த மாநாடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தோல்வி. 41 பல்கலைக்கழகத்திலிருந்து 41 துணைவேந்தர்கள் வந்திருக்கணும். உண்மையிலேயே கவர்னரை மதிச்சிருந்தா, கவர்னர் நியாயமாக நடக்கிறாரு, இவர் தான் கல்வி புலம் சார்ந்து மிக முக்கியமான விஷயங்களை சொல்ல போறாரு, தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது செய்ய போறாரு அப்படின்னு துணைவேந்தர்கள் நினைத்திருந்தால் அந்த கூட்டத்துக்கு வந்திருப்பாங்க. துணைவேந்தர்களுக்கு வெளிப்படையாக தெரியுது கவர்னர் போட்டிக்காக ஒரு கூட்டம் நடத்துறாரு. இது முழுக்க முழுக்க பாலிடிக்ஸ். அவருக்கு எந்த விதமான கல்வி சார்ந்த நோக்கமே கிடையாது. இது தமிழ்நாடு அரசுக்கு எதிராக இவர் போட்டி போட்டு நடத்தக்கூடிய ஒரு மாநாடு அப்படிங்கிறதுனால தான் வெளிப்படையாக அவங்க வரல. RN ரவியினுடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறது அப்பட்டமா நமக்கு எல்லாமே தெரியும். கடந்த 10-15 நாட்களாகவே பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பாக உச்சநீதிமன்றம் நம்ம தமிழ்நாட்டு கவர்னர் RN ரவியை தலையிலேயே கொட்டுற மாதிரி ஒரு தீர்ப்பினூடாக சொன்னாங்க. தமிழ்நாட்டுக்கு கூடிய பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தரை நியமிக்கணும் அப்படின்னா மாநில அரசாங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் செய்வார். அவருக்கு தான் அதீத அதிகாரம் உண்டு. அதே மாதிரி ஒரு துணைவேந்தரை நீக்கணும்னாலும் அதிகாரம் மாநில அரசுக்கு தான் இருக்கு. அதாவது வெளிப்படையாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, கல்வியில, குறிப்பாக உயர்கல்வியில இந்த பல்கலைக்கழகங்களை நிர்வகிக்கக்கூடிய மொத்த பொறுப்பும் மாநில அரசாங்கத்திற்கு மட்டும்தான் இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சருக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்துக்கு தான் அதீதமான உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி வெளிப்படையா உச்சநீதிமன்றம் தலையில கொட்டுற மாதிரி சொல்லிட்டாங்க. இது கவர்னருக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவினுடைய ஜனாதிபதிக்கே சொல்லிட்டாங்க. எந்தெந்த மசோதாக்கள் அனுப்பப்படுதோ அதெல்லாம் நீங்க வச்சுட்டுலாம் இருக்க முடியாது, 3 மாசம் டைம், டக்குன்னு கையெழுத்து போட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு டைரக்ஷனே கொடுத்துருச்சு. இந்திய வரலாறுலேயே நடந்த முதல் வழக்கு தான். இப்படி ஒரு தீர்ப்பு இதுக்கு முன்னாடி கிடையாது. கேசவானந்த பாரதி வழக்க சொல்லுவாங்க. பட் ஆனால் இவ்வளோ மைல்கல்லாக ஜனாதிபதிக்கே தேதி குறிச்ச, நாள் குறிச்ச, டைம் குறிச்ச ஒரே தீர்ப்பு இந்த தீர்ப்பு தான். இந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு தான் RN ரவி பதட்டமாகிறாரு. இனிமேல் நமக்கு பல்கலைக்கழகங்களில் எந்த வேலையுமே இல்லையா? துணைவேந்தர் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதா? பல்கலைக்கழகங்களுக்குள்ள நாம நினைக்கிற மாதிரி RSS இந்துத்துவ சித்தாந்தத்தை எல்லாம் உள்ள திணிக்க முடியாதா? RSS மாணவர் அமைப்பா இருக்கக்கூடிய ABVP வளர்த்தெடுக்க முடியாதா? ராமாயண பத்தி, மகாபாரதத்தை பத்தி, கிருஷ்ணரை பத்தி இதெல்லாம் இனிமேல் பேச முடியாதா அப்படின்னு அவர் பயப்படுறாரு. ஏன்னா தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ப்ரொக்ரெசிவான மாநிலங்கள். இங்க அறிவு சார்ந்த உரையாடல் நடக்கும். இங்க முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மனித வாழ்க்கை சார்ந்து, இங்க அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடவுள், புராணங்கள் இதெல்லாம் ஓரந்தள்ளி வச்சுட்டு பகுத்தறிவு சார்ந்த விவாதங்கள் நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடம் தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள். இந்த பல்கலைக்கழகங்களை எப்படியாவது தான் கட்டுப்பாட்டு கொண்டு வந்து இங்க RSS ஐடியாலஜியை கொண்டு வரணும் அப்படின்னா அந்த பல்கலைக்கழகத்தினுடைய தலைவர்களா இருக்கக்கூடிய வைஸ் சான்சலர், இந்த வைஸ் சான்சலர் எல்லாத்தையும் நம்ம RSS சித்தாந்தம் உள்ள ஆட்களை அப்பாயின்ட் பண்ணிட்டு அப்படின்னா எல்லாரும் நம்ம பேச்சு கேட்பாங்க. நாம யூனிவர்சிட்டிக்குள்ள இந்துத்துவ சித்தாந்தத்தை வளர்த்தெடுக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய கனவு கண்டார். அவர் காணக்கூடிய எல்லா கனவுகளுமே படிப்படியாக உடைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது தமிழ்நாட்டில். அதான் ரொம்ப வெளிப்படையாக சொல்ல போனால் உண்மையா இருக்கு. அவர் என்னென்னமோ ட்ரீம் பண்ணுறாரு. யூனிவர்சிட்டி நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும், வைஸ் சான்சலர் கண்ட்ரோலுக்கு வந்துடுவாங்க, செனட் மெம்பர் கண்ட்ரோலுக்கு வந்துடுவாங்க,
முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பேராசிரியர் இல்லாமல் கட்டுப்பாட்டுக்கு வந்துருவாங்க. எப்படி ஐஐடி ஐஐஎம்ல நம்ம ஆதிக்கம் செலுத்துகிறோமோ, யார் இந்த இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்துறாங்க பார்த்தீங்களா, இது மாதிரியான ஒரு ஆதிக்கத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் நம்ம செலுத்திடலாம் அப்படின்னு ஒரு பெரிய திமிரான மனநிலையில் அவர் நினச்சிட்டு இருந்தார். அந்த திமிர் எல்லாத்துக்கும் மூட்டை கட்டி வைங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருச்சு. அந்த தீர்ப்புக்கு பிறகு தமிழ்நாடு அரசு ஒன்றும் சும்மா உட்காந்துருக்கல, நேரடியாக வைஸ் சான்சலர் மீட்டிங் போட்டு நீங்கள் கல்வி புலம் சார்ந்து சுதந்திரமாக செயல்படுங்க, மாணவர்களுடைய வளர்ச்சி ரொம்ப முக்கியம், படித்து முடிச்சுட்டு பையனுக்கு வேலை கிடைக்கணும், அது மட்டும் இல்லாமல் புதுசான ஆய்வுகளை பண்ணி புது கோர்ஸை கொண்டு வாங்க, வெளிநாடுகளுக்கு கூட ஒப்பந்தம் போடுங்க, இந்த பல்கலைக்கழகத்தில் அகாடமிக்காக என்ன டெவலப்மெண்ட் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க அப்படின்னு ஒரு ஆரோக்கியமான கூட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் போட்டாங்க. இதை பொறுத்துக்க முடியல, எப்படியாவது நம்ம திருப்பி கூட்டம் போட்டு சேலஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறக்காக சேலஞ்ச் பண்ணி ஒரு கூட்டத்தை போட்டார். நீங்கள் கூட்டம் போட்டீங்க, 41 யூனிவர்சிட்டியிலேருந்து வைஸ் சான்சலர் கூப்பிட்டீங்க, யாராவது உங்களை மதிச்சாங்களா? 32 பேர் வரல, 9 பேர் தான் வந்திருக்காங்க. இந்த 9 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனியார் பல்கலைக்கழகத்தை சார்ந்தவங்க. அதாவது அந்த தனியார் பல்கலைக்கழகத்தினுடைய விசி, இந்த எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம், இது மாதிரி விசி, இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி சார்ந்த ஆட்களுடைய பல்கலைக்கழகங்கள். வேற வழியே கிடையாது. இவங்கெல்லாம் பையை தூக்கிட்டு முதல் நாளே ஊட்டியில் போய் உட்காந்துருப்பாங்க. ஐயா நான் உங்க விசுவாசி, பார்த்து நம்மளை பற்றி ஒன்றும் பண்ணிடாதீங்க, இடி விட்டு ரைடு பண்ணிடாதீங்க, ஐடி விட்டு ரைடு பண்ணிடாதீங்க, நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம், இந்த மற்ற தனியார் பல்கலைக்கழகத்தினுடைய பாஜக கூட்டு சேர்ந்த குழுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாரும் அங்கே உட்காந்து கவர்னருக்கு வந்து ரொம்ப வெண் சாம்பரம் வீசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ இந்த பல்கலைக்கழகத்தினுடைய 9 துணைவேந்தர்கள் போயிட்டாங்க, பேலன்ஸ் 32 பேர் மானஸ்தன். அவனுக்கு பையனுடைய கல்லூரி படிப்பு முக்கியம், பசங்களுக்கு வேலை வாய்ப்பு முக்கியம், எனது செமஸ்டர் டைமு பரிச்சை வைக்கணும், அது மட்டும் இல்லாமல் பேப்பர் திருத்தணும், ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணணும், எக்கச்சக்கமான வேலை யூனிவர்சிட்டிஸ்க்கு எப்போ இருக்குன்னா இந்த மார்ச் மாதம் தாண்டினதுக்கு பிறகு தான். ஏப்ரல் மேல பயங்கர ஒர்க் இருக்கும். 3 விஷயம் நடக்கும். முதல்ல பரிச்சை வைக்கணும், பேப்பர் எடுத்து ரிசல்ட் டிக்ளேர் பண்ணணும், 3வது அட்மிஷன் போடணும். 12 மாசத்துல ஒரு பல்கலைக்கழகம் பிஸியாக இருக்கிறதே அந்த 3 மாதம் தான். இந்த 3 மாசத்துல வைஸ் சான்சலர் கூப்பிட்டு ஊட்டியில் வச்சு நான் 2 நாள் மாநாடு போகிறேன், நான் அதை பண்ண போகிறேன், அதுக்கு வந்து டெல்லியிலேருந்து தன்கர் வர்றாரு, அதாவது இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் வர்றாரு அப்படிங்கிறாரு. அவர் வந்து சும்மா இருந்தாரா? அவர் பேசாரு, இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மிகப்பெரிய லெவலில் மிக வந்து உத்தமமாக மதித்தவர் ஆர் என் ரவி, அதை கடைபிடித்து வருகிறார் அப்படிங்கிறாரு. ஐயா, அவர் எப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிச்சாரு அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட்டே வச்சு செஞ்சிருச்சு. ஒரு கவர்னருக்கான மாண்பே கிடையாது அப்படின்னுச்சு. யார ஆர் என் ரவி தான் சொன்னாங்க உச்சநீதிமன்றம். இது மட்டும் இல்லாமல் இந்த கவர்னர்னால இந்தியாவினுடைய ஜனாதிபதிக்கே 3 மாசத்துல ஒரு மசோதாவை சட்டமாக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிருச்சு. அந்த தீர்ப்பு வந்த அடுத்தது நாள்ல இருந்து இங்கே கவர்னர் ரவி அப்செட்டு. டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெகதீப் தன்கர் கண்ணாபின்னு பேசுறாரு. பார்லிமெண்ட் தான் வந்து உச்சபட்ச அதிகாரம், கோர்ட்டுக்கெல்லாம் அதிகாரம் கிடையாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு தான் அதிகாரம். நாங்களே தானே சொல்கிறோம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்துக்கு தான் அதிகாரம், கவர்னருக்கு அதிகாரம் கிடையாது. நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்றம் ஒரு மசோதாவை வந்து நிறைவேற்றி அனுப்பிச்சா கையெழுத்து போட்டு அமைதியாக கவர்னர் மாளிகையில் உட்காந்துருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை வாங்கி அடியில் போட்டுட்டு காலில் போட்டு மிதிச்சுட்டு அமைதியாக உட்காந்துருக்கீங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்துக்கு தாங்க பவர் அதிகம்னு நாங்கள் சொல்லும்போது உங்களுக்கு வந்து வலிக்குது. ஆனால் டெல்லியில் உட்காந்துட்டு நீங்கள் பண்ணக்கூடிய தப்பெல்லாம் உச்சநீதிமன்றம் தலையிலேயே கொட்டி கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இல்லை பாராளுமன்றத்துக்கு தான் பவர் அதிகம், ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இதை சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவரான ஜெகதீப் தன்கர் அவர்களே, உங்களை யார் தேர்ந்தெடுத்தது? மக்களால் தேர்ந்தெடுத்தாங்க. முர்முவை தேர்ந்தெடுத்திருக்காங்களா மக்கள்? யாரை தேர்ந்தெடுத்தாங்க? கவர்னரையோ ஜனாதிபதியவோ துணை ஜனாதிபதியவோ மக்கள் தேர்ந்தெடுக்கல. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கவர்னருக்கும் மக்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவர் எப்போ வந்தார், யார் எங்கே இருந்தார் எதுவுமே தெரியாது. ஜனாதிபதி துணை ஜனாதிபதியாவது இன்டைரக்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்களால். நாம் எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கிறோம், எம்பிக்களை தேர்ந்தெடுக்கிறோம். இந்த எம்பிக்கள் இருக்காங்களே, இவங்களுடைய எலக்டோரல் காலேஜ் ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்குது. அதுவாவது ஒரு இன்டைரக்ட் மெத்தட் ஆஃப் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸின்னு கூட சொல்லலாம், அதாவது பார்லிமெண்ட்ரி ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லலாம். ஆனால் முழுக்க எந்த விதமான சம்பந்தமே இல்லாமல் பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு ஏஜென்ட்டாக இருந்த அதே கவர்னர் பதவி வச்சிருக்காங்க. இவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவே இல்லை. ஆனால் இவர் இன்னைக்கு ஏன் கொந்தளிக்கிறாரு? முதலமைச்சருக்கு எதிராக செயல்படுறாரு, தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு எதிராக செயல்படுறாரு. இதெல்லாம் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட ஜெகதீப் தன்கர் கேட்கல. அதெல்லாம் நேர்மாறாக கவர்னரை பாராட்டிட்டு போயிட்டாரு. அவர் கான்ஸ்டியூஷன் படி செயல்படுறாரு. இந்திய கான்ஸ்டியூஷன் குறித்து எந்த விதமான அடிப்படை புரிதலுமே இல்லாமல் ஜெகதீப் தன்கர் பேசியிருக்கிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு தான் உச்சபட்சமான அதிகாரம் என்று திரும்ப சொல்லிட்டு இருக்கு. இங்க கவர்னர் உட்கார்ந்துருந்தாலும் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் தான், ஒரு நாமினல் பவர் தான். ஆக்சுவல் பவர் இஸ் சிஎம். டெல்லியிலேயும் அப்படிதான், ஆக்சுவல் பவர் பிஎம், நாமினல் பவர் தான் வந்து பிரசிடென்ட். சட்டமன்றம் 2வது முறை ஒரு மசோதாவை வந்து நிறைவேற்றி அனுப்பிச்சா நீங்க கையெழுத்து போறது மட்டும்தான் வேலை. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உங்களுக்கு வந்து அடின்னு அடிச்சு அனுப்பிச்சது உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லிச்சு, பல்கலைக்கழகங்களை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கங்களுக்கு தான் அதிகாரம் அதிகம்னு. மாநில அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் தான் இல்லை உயர்கல்வித்துறை தான் வந்து
விசி அப்பாயின்ட் பண்றதுலையும் விசி டிஸ்மிஸ் பண்றதுலையும் அகாடமிக் கரிக்குலத்துக்கான வேலைகளை செய்யறதுலையும் இவங்களுக்கு தான் பவர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. வெளிப்படையாகவே அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு விசி வரல, நைட்டோட நைட்டாக கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் போய் சொல்றீங்க. எதுக்கு இந்த போய்? நீங்கள் சொன்னதுக்கான ஆதாரம் என்ன? 41 விசியில் 32 விசி வரல. நீங்கள் என்ன சொல்றீங்க? எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, எனக்கு தனிப்பட்ட முறையில் கடிதமாக கொடுத்தார்கள், நேற்று நைட்டு ஊட்டிக்கு வந்தவங்க காணாமல் போயிட்டாங்க, அவங்கள மிரட்டப்பட்டிருக்காங்க, அதாவது பார்த்தீங்கன்னா நீ வந்து பத்திரமா வீடு போய் சேர முடியாதா, உன் குடும்பத்தோட நீ இருக்க முடியாதுன்னு தமிழ்நாடு அரசினுடைய சீக்ரெட் போலீஸா, அதாவது இங்க இருக்கக்கூடிய கியூ பிரான்ச் வந்து அவங்கள மிரட்டினதாக ஒரு பொது மேடையில் பேசியிருக்கிறீர்களே ரவி அவர்களே, இதுக்கான ஆதாரத்தை கொடுங்கள். எத்தனை விசி உங்கள்கிட்ட கடிதம் அனுப்புனாங்க? 32 விசி வரல, எத்தனை பேர் கடிதம் அனுப்புனாங்க? கடிதத்தை பொது வெளியில் கொடுங்க. நீங்க சொல்றீங்கல்ல போலீஸ் வச்சு ஒரு விசி மிரட்டப்பட்டாருன்னு, அந்த விசியை பேச சொல்லுங்க. இல்ல அவருக்கு வந்த மிரட்டல்னு சொல்லுங்க. ஒரு கல்வி புலத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வைஸ் சான்சலரை ஒரு போலீஸ் வச்சு மிரட்ட வேண்டிய நிலைமைக்கு வந்தா தமிழ்நாடு அரசு இருக்கா? கல்விக்கு வந்து தமிழ்நாடு அரசு இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கல நீங்க சொல்ல வர்றீங்களா? இந்தியாவிலே அதிக பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இந்தியாவிலே அதிகமான ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் காலேஜஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ஆனா நீங்க எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கேவலப்படுத்துற மாதிரி, அசிங்கப்படுத்துற மாதிரி, ஒரு கவர்னர் பதவியினுடைய மாண்பையே குலைக்கிற மாதிரி நீங்க நின்றுட்டு பொது வெளியில பொய் பேசிட்டு இருக்கீங்க. இந்த பொய் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ இது மாதிரியான மிகப்பெரிய குற்றச்சாட்டை பொதுவெளியில் வைத்த கவர்னர் மீது தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கணும். சும்மா அதை விட்டுட்டு போயிடக்கூடாது. நீங்க பாட்டுக்கு வருவீங்க, ஏதாவது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை சொல்லிட்டு போவீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க பாட்டுக்கு எல்லா பல்கலைக்கழகத்தையும் உங்க கட்டுப்பாட்டை கொண்டு வரதுக்கான முயற்சி பண்ணுவீங்க. இது அரசியலமைப்பு சட்டத்தின்படி தவறு. கவர்னர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜனநாயக சக்திகளுடைய ஒரே ஆர்வமா இருக்கு.